Hi everyone, welcome back to Banusami Kitchen. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பு ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை கரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 250 கிராம்லேருந்து 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதை பின்பகுதியில் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு உள்ள பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஒரு பிங்க் நிறத்தில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்பவும் செவக்க வதக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. அடுத்து நாம் இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நாம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் இல்லை அப்படின்னா 1/2 மூடி தேங்காய் இதில் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் மிதமான சூட்லேயே வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் கொஞ்சம் இறங்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது லைட்டாக மேலே தோல் நல்லா சுருங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 20 சேர்த்துக்கோங்க போதும். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நாம் எடுத்து வச்சுருந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்துருங்க. புளிக்கரைசலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி 1 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நாம் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த புளியோடைய பச்சை வாசனைலாம் போட்டோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ எக்ஸாக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கும். கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாரும் ரொம்ப சுவையாக இருக்குன்னு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.